ஸோ ஸ்டார் ஹெல்த்தில் மட்டும் கிடையாது, எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லையுமே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சரியான முறையில் படித்து பாருங்கள். ஏன்னா சில பாலிசியில் பைபேக்குன்னு சொல்லுவாங்க, சில பாலிசியில் பிஇடியை நாங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டினா கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் சரியாக படித்து பாருங்கள். இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய தகவல்கள். ஸோ விபத்துனா ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். புதுசாக வரக்கூடிய வியாதினா 30 டேஸு, மலேரியா, டெங்கு, கொரோனா, டைஃபாய்டு இந்த மாதிரி எதுனாலும் சரி 30 டேஸுக்கு அப்புறம் கிளைம் பண்ணிக்க முடியும். இன்சூரன்ஸ் நிறுவனம் அதாவது ஐஆர்டிஏவே வலியுறுத்தி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல்கள் சொல்லப்படும். அதுக்கப்புறம் பிஇடி, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சுருக்கேன், ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குது, ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, அது ரிலேட்டடாக நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே குறைஞ்சது 3 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த தரவுகள் தெளிவாக இருக்கும். மேலும் தகவல்கள் கொடுக்கப்பட்ட மொபைல் தொடர்பு. நன்றி, வணக்கம்.